ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வள்ளலார் வைத்தியசாலையில இருந்து சாது ஜானகிராமன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். அருட்பெருஞ்சோதி அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம்மா. தொடர்ந்து வள்ளலார் ஐயா அவர்கள் மூலிகை மருத்துவங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காரு அப்படின்றத பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் எங்க நேயர்களுக்காக கொடுத்துட்டு வர்றீங்க. அது பயனுள்ள தகவல்களாகவும் இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில வாத பித்த கபம் அப்படின்னா என்ன, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதற்கான மருத்துவ முறைகள் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். ரொம்ப நல்ல கேள்விமா. இப்ப வாத பித்த ஸ்லேத்துமம் அல்லது வாத பித்த கபம் அப்படின்ற வார்த்தை சித்த வைத்தியத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் இயற்கை முறை மருத்துவத்துல இதை பயன்படுத்துவாங்க. இதை பத்திய ஒரு புரிந்துணர்வு நமக்கு வர வேண்டும். பொதுவா இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம எல்லாருமே என்ன கேட்டு பயந்துருவோம். இது வாதம்ன்றாங்க, ஸ்லேத்வம்ன்றாங்க. இது உண்மையிலேயே நம்ம அன்றாட பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, இப்போ கண்ணுக்கு தெரிகிற ஒரு உடம்பு இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஒரு உடம்பு இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற உடம்பை ஸ்தூல சரீரம் என்றும், கண்ணுக்கு தெரியாத உடம்பு சூட்சும சரீரம்ன்றாங்க. கண்ணுக்கு தெரிகிற உடம்பு என்னதுன்னா இந்த நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சபூதத்தாலான அன்னமய கோஷம் உடம்பு. கண்ணுக்கு தெரியாதது மனசு. ஸோ இது ரெண்டு உடம்பும் தான் நமக்கு இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்மளோட உயிர் ஆத்மா இருக்குது. இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பு எதால் ஆனது? இப்போ நம்ம வயிற்றில் இருக்கும்போது அம்மா சாப்பிட்ட உணவுனால இந்த பிண்டம் உருவாகுது. வெளியே வந்த பின்னாடி நம்ம உணவுகள் சாப்பிட்றோம், இந்த உடம்பு உருவாகுது. ஸோ இந்த உடம்பு பௌதீக சரீரம்ன்றது எதனால உருவாகுதுன்னா 5 பௌதீக பொருட்கள், இல்லை 5 பூதம்னுவாங்க, இல்லை பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பொருட்களால் தான் இந்த சரீரம், உடலும் மனமும் நமக்கு கட்டமைக்கப்படுது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், அதுக்குள்ளேயுமே இந்த பஞ்சபூத ஆற்றல் இருக்கு. ஸோ இந்த உலகமும் பஞ்சபூதம். அதாவது சித்தர் கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அனைத்தும் அண்டத்தில் உள்ளது. ஸோ இந்த பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த காஸ்மா, இந்த பிரபஞ்சம்ன்றது பஞ்சபூதங்களால் ஆனது. அதே போல் இந்த சரீரமும் பஞ்சபூதத்தால் ஆனது. இதில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் நிலம் ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், மண்ணு, நிலம்ன்ற தத்துவம் ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆகாயம் சூட்சுமமாக இருக்குது, அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ நிலத்தையும் ஆகாயத்தையும் விட்டுட்டிங்கன்னா நடுவில் 3 பொருள் இருக்குது, 3 பூதம் இருக்குது. அது என்ன அப்படின்னா நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது. இந்த 3 பூதம் என்னன்னா அசைந்து கொண்டே இருக்கும், இயங்கி கொண்டே இருக்கும். இப்போ வாதம், பித்த, ஸ்லேத்துமம் அல்லது கபம். இப்போ வாதம்னா என்னன்னா காற்றுன்னு அர்த்தமா, பித்தம்னா நெருப்புன்னு அர்த்தமா, ஸ்லேத்துமம் அல்லது கபம் என்றால் நீருன்னு அர்த்தம் இல்லைங்களா. இப்போ இந்த 3ம் உடம்புல இயங்குவதில் தான் நம்ம உடம்புல எல்லா மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இது எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாதம் என்றால் உடலில் காற்று ஓட்டம், பித்தம் என்றால் உடலில் நெருப்பு ஓட்டம், கபம் அல்லது ஸ்லேத்துவம் என்றால் உடலில் நீர் ஓட்டம். அப்போ காற்றோட்டம், நெருப்போட்டம், நீர் ஓட்டம், இந்த 3ம் கூடுனாலும் குறைந்தாலும் உடம்புல மாற்றம் வரும் அல்லது நோய் வரும். இதை நம்மளுடைய திருவள்ளுவரும் என்ன சொல்வாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்ற ஒரு குரல்ல அற்புதமாக சொல்றாரு. கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். இப்போ நீங்கள் வைத்தியர்கிட்ட போகிறீங்க, ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போகிறீங்க, யார்கிட்ட போனாலும் இந்த இடத்துல கை வச்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு நாடி இருக்குது. இந்த நாடி காலை, மதியம், இரவு இந்தந்த நேரத்தில் இந்தளவு ஏற்றம் இறக்கணும் அப்படின்னு இருக்கு. அதை நீங்கள் வைத்திய சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா கோழி நடை, ஆமை நடை, வாத்து நடைன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு ரொம்ப அனுபவம் உள்ள வைத்தியர்களால் மட்டும்தான் இந்த நாடியை காலையில் வெறும் வயிற்றில் வர சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதோட குதித்தல், அதோட பீட்ஸ் எவ்வளவு இருக்குது, காலையில் இந்த நேரம் இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்குது. வாத நாடி இவ்வளோ தான் துடிக்கணும், பித்த நாடி இவ்வளோ தான் துடிக்கணும், ஸ்லேத்து நாடி இவ்வளோ தான் துடிக்கணும்னு இருக்கும். அப்போ அது மாறும் பொழுது அதை கை வச்சு நாடி பார்த்து, அப்புறம் அவருங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி நடந்து உட்கார்ந்தாங்க, அவங்க சரீரம் எப்படி இருக்குது, அவங்க உடம்புல என்ன டிசீஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே ஒரு அனுபவம் வாய்ந்த வைத்தியர் உள்வாங்கி தான் அவங்க உடம்பு என்ன உடம்புன்னு சொல்ல முடியும். இதுதான் வாத பித்த ஸ்லேத்துமம். இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த வாத பித்த ஸ்லேத்துவம்ன்றது உடம்புல வெளிப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக வாத சரீரம், பித்த சரீரம், ஸ்லேத்துவ சரீரம்ன்றதுல அவசியம் தெரியும். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, வாத சரீரம்னு என்னது காற்று. இப்போ எளிமையாக நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே பாருங்கள், அவங்கள குண்டே ஆக மாட்டாங்க. இயல்பாக ஒரே ஒரு உடம்பு தான் இருக்கும். சில பேர் அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப உடம்பு குண்டாக்கிறத பார்த்து நிறைய சாப்பிட்றான்னு நினைப்போம். உண்மையிலேயே ஒல்லியாக இருக்கவங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க. உடம்பு சரீரம் இருக்கவங்க கொஞ்சம் சாப்பிட்டாலுமே அந்த உடம்பு குண்டாக தான் இருக்கும். அப்போ வாத உடம்பு இயல்பாக ஒரே மாதிரி இருக்கும்.
நீங்கள் பிறந்ததுலேருந்து இயல்பாக அவங்க என்ன சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி ஒல்லின்னு கூட சொன்னேன், இருந்தாலும் ஒல்லி தேகம், எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பித்த சரீரத்துக்கு வந்தீங்கன்னா, பித்த சரீரம் வரும்பொழுது அவங்க ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க, குண்டாகவும் இருக்க மாட்டாங்க, நடுத்தரமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்லேத்துமம் போகும்போது பார்த்தீங்கன்னா நீர் உடம்பு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒரு நீர் உடம்பை வேர்த்து வேர்த்து ஊற்றும், நல்லா கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க, அவங்க சாப்பாடுலாம் இருக்காது. அப்போ அது ஸ்லேத்தும உடம்பு. இல்ல இப்ப அது சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குமா சார்? இப்போ வாத உடம்பு அப்படின்னு நம்ம சொன்னாலே இந்த வாதம் ரிலேட்டடான பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இயல்பாவே? பொதுவாக என்ன நினைச்சிருவாங்கன்னா, இப்போ வாத உடம்பு, என் உடம்புல வாத பிரச்சனைகள் தான் வருமா, இப்போ பித்த உடம்பு, என் உடம்புல பித்த பிரச்சனைகள் தான் வருமானா அப்படியும் கிடையாது. இது உங்கள் உடம்பை அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வாத உடம்பு. அப்போ இந்த உடம்புல என்னென்னலாம் நல்லதும் நடக்கும், என்ன தீமை, ரெண்டுமே கவனிக்கணும். எல்லார் உடம்புலையும் இப்போ வாத பித்தம், பித்த வாதம், இல்லை வாத பித்த ஸ்லேத்துமம், இந்த உடம்பு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இது ஒன்று தான் இருக்குமானா இருக்காது. இப்போ என் உடம்பு இயல்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒல்லியும் கிடையாது, குண்டும் கிடையாது. அப்போ பித்தம் இருக்குது. ஓகே, நான் இது பித்த சரீரம்னு நான் அனலைஸ் பண்ணிக்க முடியுமானா வாதமும் கூடி குறைஞ்சிருக்கும். அப்போ வாத பித்த சரீரம் இல்லை பித்தவாத சரீரம் இந்த காம்பினேஷன் இருக்கும், ஸ்லேத்துமும் இருக்கும். அப்ப இது 3ல எத்தனை %, இதை வச்சு அவர் உடம்புல என்ன பிரச்சனைன்னு நம்ம கேட்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 உடம்புக்காரங்களுக்கான உணவு முறை என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான உணவுகள் தவிர்க்கணும் சார்? இப்போ நீங்கள் வாத பித்த கபம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, கபம்னா நீர். இதில் வாத தோஷமும் உண்டு, பித்த தோஷமும் உண்டு, கபதோஷமும் உண்டு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான அனுபவம் வாய்ந்த ஒரு சித்த மருத்துவர் அணுகணும். அணுகி உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை, உங்கள் சரீரம் என்ன சரீரம், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதை முறையாக ஆராய்ஞ்சிட்டு, இப்போ எனக்கு வாயு பிரச்சனை இருக்குது, நான் இயல்பாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா வாயு சம்மந்தமான பொருட்களை அதிகமாக குறைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு வாயு பிரச்சனை, நல்ல நான் உருளைக்கிழங்கு பொரிச்சு நல்ல காரம் மசாலா போட்டு சாப்பிட்டேன்னா என்ன ஆகும், அங்கங்கே கைகள் பிடிக்க தான் ஆரம்பிக்கும். அப்போ ஏற்கனவே எனக்கு வாதம் இருக்குது அப்படின்னா ஜீரணத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் எப்படி உணவு எடுத்துக்கணும், நல்லா சூடாக இருக்கணும், அதே மாதிரி எளிதில் ஜீரணமாகிறதா இருக்கணும், சாப்பிட்டேன்னா ஒரு 2 மணி நேரத்தில் ஜீரணம் ஆயிடணும். ஸோ இது வாதத்துக்கு. அப்போ பித்த உடம்புக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்குது, நான் உட்காந்து நிலக்கடலையாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும், ஏற்கனவே பித்தம் அதிகமாகும். அப்போ அந்த பித்தத்தை குறைக்கணும், சமன்படுத்தணும். ஸோ அதர் சார்ந்த உணவுகள் எடுக்கணும். அதே மாதிரி கபம், என் உடம்புல ஏற்கனவே வேர்த்துக்கிட்டே இருக்கும், நீர் நிறையா இருக்கப்போ அந்த நீர் காய்கறிகளை குறைச்சி கொண்டு பித்தத்தை நீங்கள் அதிகம் பண்ணணும். ஸோ பெட்டர், என்னோட ஐடியா, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, காமனாக நம்ம பார்க்காம ஒரு மருத்துவரை அணுகுங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்காரணம் கொண்டும் புலால் மாமிச உணவு ஆகாது. காரணம் என்னன்னா, இப்போ இந்த வாத பித்த ஸ்லேத்துமம் உடம்போட மட்டும் கனெக்ட் ஆகலை, மைண்ட்லேயும் கனெக்ட் ஆகுது. இந்த மைண்டில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, எப்படி வாத பித்த ஸ்லேத்துமம் இருக்கோ அதே போல் ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். அப்படின்னா என்ன சார்? இப்போ ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம்னா, சத்துவம் குணம் அப்படின்றது அமைதி, தயவு, கருணை, விவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சாதுவை பார்க்குறோம், அமைதியாக இருக்காரு, கருணையாக இருக்காரு, விவேகமாக இருக்காரு, அது சத்துவ குணம். ரொம்ப 100ல் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழ்ந்திருக்கவங்களுக்கு தான் அந்த சத்துவ குணம் இருக்கும். பெரும்பாலான உலகில் நம்ம எல்லாருக்கிட்டையுமே ரஜோகுணமும் தமோகுணமும் தான் இருக்கும். ரஜோகுணம் என்பது, இப்போ நம்ம ரஜோகுணம் இருக்கிறனால தான் போகிறோம், வேகமாக செயல்படுறோம், இந்த செயல்படுற எல்லாமே ரஜோகுணம். தமோகுணம் என்பது செயல்படாமல் இருத்தல். ஆனால் நம்ம எல்லாருமே ரஜோதமோ கலந்து தான் இருப்போம். தமோவில் ரஜோவில் தமோ. ஏற்கனவே சொன்னீங்களா, வாதத்தில் பித்தம், பித்தத்தில் வாதம். ஸோ இது எல்லாமே கனெக்ட். நீங்கள் வாத பித்தத்துக்கு ஏற்றாப்படி உணவை நீங்கள் குறைக்கும் போது, கூட்டும் போது உங்கள் குணமும் மாறும். அது தாக்கம் இருக்குமா சார்? கண்டிப்பாக அவசியம். அன்னம் போல் எண்ணம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அப்படி தான் இருக்கும். உணவுலேயே பாருங்கள், சாத்விக் ஃபுட்டுலாம் இப்போ நிறைய வந்துருச்சு. சாத்விக் கிச்சன்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நம்ம காலையில் எழுந்திருக்கிறேன், நல்லா எருமை தயிர் போட்டு பழைய சோறை சாப்பிட்டுட்டு உட்காந்துன்னா எனக்கு என்ன, ஒரு 10 மணிக்கு தூக்கம் தான் வரும். ஏன், அந்த உணவு தாமச உணவு, சைவம் தான், தயிர் தான் சுத்தம். ஆனால் அதை நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு தாமச குணம் வந்துடும். இப்போ நீங்கள் வறுவல், பொரியல், எண்ணெய், குழம்பு, காரம், சாரம் அதிகமாக நீங்கள் சாப்பிடும் போது ரஜோகுணம் ஏறிடும். நீங்கள் நல்லா பாருங்கள், ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப நிறைய காரியம் செய்கிறவங்க ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க, கோபம் அதிகமாக வரும், ரோசம் அதிகமாக வரும், கார உணவு அதிகமாக சாப்பிடுவாங்க. இது இந்த உணவு சாப்பிட்றதனுடைய தாக்கம். ஏற்கனவே அவங்களுக்கு அந்த குணம் இருக்குது, இது அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போ நீங்கள் மாംസ உணவு சாப்பிடும் போது என்னாகும், மிருகத்தை சாப்பிட மிருக உணர்வு தான் நமக்கு வரும். மிருகங்களோட உணர்வு என்னது, காமம். அடுத்தபடியாக அதுக்கு கோபம் வரும், அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது இப்போ ஈவன் பாருங்க, சில மிருகங்கள் பக்கத்தில் சாப்பிட வந்தா கூட அதை துரத்தி விடும்.
இல்லைங்களா? அடுத்து அந்த உயிரை கொலை செய்கிறோம். கொலை செய்யும் பொழுது அது கத்தி அழுது துடிதுடிச்சிருக்கும். ஸோ அந்த விஷம் பூரா உடலில் பரவி இருக்கும்போது அந்த மாம்சத்தை நீங்கள் சாப்பிடும்போது அதுலேருந்து வரக்கூடிய சத்தை எடுக்கும்போது உடல்லையும் அது வெளிப்படும், மனதிலையும் அது வெளிப்படும். அதனால தான் நம்ம ஏன் சைவ உணவு சொல்கிறோம்னா, இந்த சைவ உணவு என்பது இல்லை சாத்விக உணவு என்பது வாத பித்த ஸ்லேத்துமத்தை சமன் பண்ணும். அது ஆரோக்கியம் பண்ணும். உங்கள் மனசுலையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் காய்கறிகள் இலை தலை எடுக்கும் பொழுது உங்கள் உடல் மனம் ஆரோக்கியமாகும். அடுத்தபடி இன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா, இந்த வாத பித்த ஸ்லேத்தும குற்றம் இருக்குங்க ஐயா, நான் டாக்டர்கிட்ட எல்லாம் போல இது எப்படியா சமம்னா வச்சுக்கலாம் அப்படின்னா, ஔவையார் அழகா சொல்லுவாங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துருங்க. எழுந்திருச்சிங்கன்னா வாத பித்த ஸ்லேத்துமம் மூன்றும் சமனாகும்ன்றாங்க. அடுத்து இந்த 3 நாடியும் அது இடத்துல போய் உட்காரும்ன்றாங்க. அதுக்கு தான் காலையில் விழித்தலே சொல்கிறாங்க. நீங்கள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் விழிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் வாத பித்த ஸ்லேத்துமம் சமனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னா ஒரு டைமிங் ஏதாவது இருக்கா சார்? இந்த டைம் ஒன்றும் இல்லாமல் 6 மணிக்கு உங்களோட கூகுள் டைம் பார்க்குறீங்க, 6 மணிக்கு சன்ரைஸ், 5:30 பிஃபோர் பெஸ்ட். இந்த 5:30லேருந்து உங்களுக்கு அந்த வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருது இல்லைங்களா? அப்போ பெஸ்ட்டு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4லேருந்து 5. அது ஆக்சுவலி ஒரு ஊருக்கு சன்ரைஸ் மாறும். இப்போ ஏன்னா யூடியூப் சேனல்ன்றது உலகம் பூரா பார்க்குறோம். இந்திய நாட்டில் சமனாக இருக்கும். அப்போ உங்கள் டயத்தில் அந்த சூரிய உதயத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்க பழகும் பொழுது இயல்பாகவே உங்கள் உடம்புல நிறைய பிரச்சனைகள் குறையும். நீங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த மலச்சிக்கல் இருக்கும், ஜீரண தொல்லை இருக்கும். நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்க ஆரம்பிக்க இயல்பாக காலையில் உங்களுக்கு இந்த மலஜலம் இயல்பாகவே கழிஞ்சிரும். இது எப்படி சார் எந்திரிக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ரெமெடின்ற? ஆமாம், ஏன்னா இப்போ பாருங்கள், உடம்புல இந்தந்த நேரத்தில் இந்த உறுப்பு இது இயங்கும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குமா. இப்போ காலையில் எழுந்திருக்கிறீங்க, நுரையீரல் வேலை செய்யும். அடுத்தபடியாக ஜீரண மண்டலம் வேலை செய்யும். கழிவுகளை வெளியேற்றதுக்குன்னு உடம்புல ஒரு நேரம் இருக்குது. நீங்கள் காலையில் பாருங்கள், எந்த பறவைகளாவது காலையில் தூங்கிட்டு இருக்கா? கரெக்டாக நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வாக்கிங் போனவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். எல்லா மரத்துலையும் அந்த பறவைகள் கிச்சு கிச்சு கிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கு டைம் தெரியுது. ஏன்னா டைம்ன்றது அது எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும், பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் இது செய்யணுன்றது தெரியுது. சுனாமி வந்தப்போ காட்டில் இருந்த யானை மிருகத்துக்கெல்லாம் தெரிஞ்சது, மீனுக்கெல்லாம் தெரிஞ்சது, மனுஷனுக்கு தெரியல. ஏன்? அது பிரபஞ்சத்தோட கனெக்டில் இருந்தது. அப்போ நீங்கள் இந்த காலையில் எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய கழிவு வெளியேற்ற நேரத்தில் எழுந்திரிச்சிடுறீங்க. அப்போ அது நடந்துருது. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம், உடம்புல கழிவு வெளியேற்ற நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அது டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அதை எழுந்திரிச்சு அதுவாக அதுக்கு தயாராகிறதுனால இவ்வளோ பிரச்சனைகளே. ஸோ காலையில் எழுந்திரிச்சாலே வாத பித்த ஸ்லேத்தும் அந்த நாடி 3 சமனாகும் அப்படின்றாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த வாத பித்த ஸ்லேத்துமத்தை சரி செய்யறதுக்கு சில பயிற்சிகளுமே கூட உண்டு. இப்போ நம்ம இந்த பஞ்சசுத்தி கிரியான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இந்த பஞ்சசுத்தி கிரியா அப்படின்றது என்னென்னா, நம்ம சித்த வைத்தியத்தில் 5 சுத்தம் சொல்கிறாங்க. நீங்கள் ஆயுர்வேதா போனீங்கன்னா பஞ்சகர்மான்னு சொல்லுவாங்க. சித்தாவிலையுமே 5 சுத்தி உண்டு. இந்த 5 சுத்தி எதுக்கு அப்படின்னா, இந்த 3 வாத பித்த ஸ்லேத்துமம் இந்த 3ஐயும் சுத்தம் செய்கிறது. இப்போ பாருங்கள், நீங்கள் வாத பித்த ஸ்லேத்துவம்னு கேள்விக்கு இது நீங்கள் விடிய பேசணும். ஏன்னா இது பெரிய சப்ஜெக்ட். ஆக்சுவலி என்னென்னா, இதை நீங்கள் கேட்கும் போதே இந்த மக்களுக்கு என்ன வரும், இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஏதோ சித்த மருத்துவத்தை தெரிஞ்சால் போதுமானா, இது சித்த மருத்துவர் மட்டும் இல்லை, முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கிராமங்கள்லாம் பழக்கம் உண்டு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாயில் விளக்கெண்ணெய் ஊற்றி விட்டுருவாங்க. இந்த பேதி கொடுக்குறாங்கனாலே எல்லாம் ஓடுவோம். ஐயோ, நம்ம பாட்டி தாத்தா விட மாட்டாங்க, துரத்தி பிடிச்சி பேதி மருந்து கொடுப்பாங்க. இது எது கொடுத்தாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அகத்தியர் சொல்றாரு, சித்தர் வள்ளல் பெருமானுமே சொல்றாரு, விரேசனத்தால் வாதம் தாடும். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, 6 மாதம் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை முறையாக தக்க முறையில் விரேசனம் வாங்கி கொள்ளுதல். விரேசனம்னு என்னன்னா குடல் சுத்தம், இந்த பேதின்னு சொல்றோம். ஓகே, தொடர்ந்து இந்த பேதிக்கு மருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? எதனால கட்டாயம் எல்லாரும் இந்த பேதிக்கு மருந்து அப்படின்றத எடுத்துக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கணுமா. இப்போ நான் விரேசனம் சொன்னோம் இல்லைங்களா? விரேசனத்தால் வாதம் தாழும். வாதம்னா என்னது? காற்று ஓட்டம். இந்த வாதம் ஏற ஏற மேனி கெடும். அப்போ வாதம் எங்கே உற்பத்தி ஆகுது? எல்லா நோயும் உற்பத்தி ஆகுறது வயிறு தான். அதுக்கு தீர்வு எங்கே கண்டுபிடிக்கணும்? நம்ம அங்கே தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்க. வள்ளல் பெருமானாருமே என்ன சொல்றாரு, இந்த தேகம் அழிவதற்கு முக்கியமான காரணம் 100ல் 90% உணவுன்ட்டார். ஸோ சாப்பிட்ற உணவு அரைச்சி இங்கேருந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி பாடிக்கு போகுது. ஸோ அதனால இந்த வாத தோஷம், பித்த தோஷம், ஸ்லேத்ம தோஷம் 3 தோஷம் வரும். அதில் இந்த வாத தோஷம் தான் பெரிய தோஷம். இந்த வாத தோஷம் ஏற்பட உடம்புல எல்லா நோயும் வரும். அப்போ நீங்கள் நோய்க்கு மருந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா, வயிறை சுத்தம் பண்ணாமல் வாத தோசை எடுக்காமல் நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் உடம்புல ஒட்டாது. அதனால் நீங்கள் எந்த சித்த மருத்துவர் போனாலும் சரி, ஈவன் ஆயுர்வேதிக் வைத்தியசாலை போனாலும் குடலை சுத்தம் பண்ணுவாங்க. குடலை சுத்தம் பண்ணோடனே இந்த வாத தோஷம் நீங்கிருமா.
அதனால தான் இயல்பாக நம்ம வீடுகள்லையுமே 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி கொடுத்தாங்க. அப்போ விரேசனத்தால் வாதம் தாழுது. அப்போ இந்த 5 சுத்தி சொன்னோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வீடுகளில் எப்படி அதை சுத்தம் செய்து கொள்வது? இப்போ என் உடம்புல வந்து நான் வாத கூற்றத்தை நீக்கி கொள்ளணும் அப்படின்னா, காற்று ஓட்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னா 6 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை வாய்ப்பு இருந்த ஒரு சித்த மருத்துவரை அணுகி முறையான அந்த மருந்தை எடுத்துக்கொண்டு குடலை சுத்தம் செய்தரும். இந்த இயற்கையான பொருட்களை வைத்து வீட்டில் இருந்தபடியே நம்ம இந்த டீடாக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாமா சார்? அது வந்து எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் எனிமா கேன் பயன்படுத்துகிறாங்க, சில பேர் ஏதாவது மூலிகைகளை பயன்படுத்துகிறாங்க. என்னோட ஆலோசனைனா, நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அறிவு ஞான பக்குவம் எல்லாமே இருக்கலாம், ஒரு மருத்துவர் அணுகி அவங்க எடுக்கிறது நல்லது. ஏன்னா பேதி மருந்தில் பாருங்கள், நாங்களே இப்போ பஞ்சசுத்தி கிரியான்னு ஒரு பயிற்சி முகாம் எடுக்கிறோம். ஒரு காமனாக எல்லாருக்கும் ஒரு மருந்து கொடுப்போம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஏன் சொல்லுங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாத தேகம், பித்த தேகம், ஸ்லேத்ம தேகம். ஒருத்தருக்கு 20 தடவை போய் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க சில பேர். ஒருத்தர் 10 தடவை இயல்பாக போகும். ஒருத்தருக்கு ஒன்றுமே போலேன்னு வர 3 பேருக்கு நாங்கள் ஒரு மருந்து தான் கொடுத்தோம். காரணம் ஒருத்தர் உடம்பும் மாறுது. நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய நாடி பார்த்து உங்கள்கிட்ட ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம பேதி மருந்து எடுத்துகிறோம்னு எடுங்கன்னு காமனாக இன்னைக்கு யூடியூப்ல எல்லாருமே சொல்கிறாங்க. சில பேர் பேதி மருந்து எடுக்கக்கூடாது. யார் எடுக்கக்கூடாது? முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது. 2வது, உங்கள் வயிற்றுல அல்சர் இருக்குது, புண்ணு இருக்குன்னா தொடவே கூடாது. டீடாக்ஸ் பண்ணக்கூடாது. டீடாக்ஸ்ல அந்த பேதி வைத்து எடுக்கக்கூடாது. இன்னும் அதிகமாக்கி விட்டுரும். ரொம்ப சீரியஸ் ஆயிரு. இப்போ இதுதான் பிரச்சனை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய சாஸ்திர நூல் இருக்கு. ஒருத்தரும் சில நேர்வாழை அப்படின்றத பொதுவாக பயன்படுத்துறாங்க. சில பேர் விளக்கெண்ணெயை பயன்படுத்துறாங்க. பெஸ்ட் ஒரு சித்த மருத்துவர் அணுங்க. உங்க உடம்புல என்ன பிரச்சனைன்னு டயக்னோஸ் பண்ணிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த பேதி மருந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் பேதி மருந்து எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் அன்றைக்கி பயணம் பண்ணக்கூடாது, வெளியே எங்கேயும் போகக்கூடாது, முழு ஓய்வு இருக்கணும். சூரிய உதயத்து நேரத்தில் காலையில் எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்க உங்களுக்கு வயிறு சுத்தமாகிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி நிப்பாட்டுறதுன்னு ஒரு மருந்துக்கு முறிவு இருக்குது. பெரும்பாலும் தயிர் சாதம், மோர் சாதம் கொடுப்பாங்க. மதியம் தூங்கிட வேண்டியதான். முறிஞ்சு போகுதுன்னா அதை கொடுத்த மருந்து வந்து நீர்த்து போயிடும். இப்போ நிறைய பேர் வந்து பயப்படுறது என்ன அப்படின்னா, இந்த டீடாக்ஸ்னா ஒரே பேதிக்கு போய்கிட்டே இருக்குமோ நிற்காம, இதுதான் டீடாக்ஸா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் பொதுவாக மக்களுக்கு இருக்கு. இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இந்த கழிவு வந்து வெளியேறும் சார்? டீடாக்ஸ்னா கழிவு வெளியேற்றம். கழிவு வெளியேற்றத்தில் ஒரே ஒரு வெளியேற்றம் தான் வாதம். அது குடல் சுத்தம். நீங்க வாந்தி இப்ப பாத்தீங்கன்னா எப்படி நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வமனம் வாங்குறத பத்தி பேசியிருக்கோம். இப்ப வமனம் ஏன் எடுக்கணும்னு சொல்லுங்க? இப்ப காற்றை கிளீன் பண்றதுக்கு தான் வாத குற்றத்தை எடுத்துடுறோம், விரேசனம் எடுத்துடுறோம். பித்த குற்றத்தை, பித்த தோஷத்தை நீக்கிறதுக்கு நீங்க வமனம் எடுக்கணும். ஸோ வாந்தி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சையாக நிறைய பேர் வாமிட் எடுப்பாங்க. ஏன்னா பித்தம், அவ்வளோ பித்தம் இருக்குது. ஸோ அதுக்கு பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஞ்சசுத்தி கிரியா வகுப்பில் நீங்கள் பேதி மருந்து கொடுக்கும்போது குடல் சுத்தமும் நடந்துடும், வமனமுமே சேர்ந்து நடந்துடும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது ஒரு 4-5 தடவை வாமிட் எடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தடவை பேதி போய் நின்றோம். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், மருத்துவரை வச்சு நாங்கள் கூட இருந்து அங்கே ஆலோசனையோட செய்கிறோம். நீங்கள் வீடுகளில் செய்யும் போது மருத்துவர் ஆலோசனையும் உங்கள் கூட வீட்டில் ஒருத்தர் கண்டிப்பாக வேணும். எமர்ஜென்சி திடீர்னு ஒரு மயக்கம் போட்டுறீங்களா, பாத்ரூமில் ஸ்லிப் ஆகி விழுந்துடலாம். அதனால இந்த சுற்றம் எல்லாம் மருத்துவ ஆலோசனை வீட்டில் ஒருத்தர் துணையோட செய்வது அவசியம். ஓகே, அதே மாதிரி இது வந்து ஏதாவது ஏஜ் கேட்டகரி இருக்கா? குழந்தைகளுக்கு இந்த சுத்தி முறைகள் பண்ணலாமா சார்? சிறு குழந்தைகளுக்கு பண்ணக்கூடாது, ஏஜ்டு பீப்புளுக்குமே பண்ணக்கூடாது. இப்போ ஏஜ்டு பீப்புள் நான் பண்ணுறேன்றவங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 80 வயசுலோட பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க உடம்பு அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அதனால ஏஜ்டு பீப்புளும் சிறு குழந்தைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கு தவிர்த்தரலாம். வயசானவங்க ஆலோசனை துணையோட தான் செய்யணும். துணை இல்லைன்னா அவசியம் செய்யக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது குடல் சுத்தி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். குடல் சுத்தம் வந்து மெயினாக வந்து குடலில் புண்ணு இருக்குது, அசிடிட்டி இருக்குது, அல்சர் இருக்கிறவங்க மருத்துவ ஆலோசனை பெற்று அதை சரி செய்துட்டு தான் இதை செய்யணும். ஏன்னா இப்போ நீங்கள் பேதிக்குன்னு ஒரு மருந்து கொடுக்குறீங்களா, அது போய் இந்த புண்ணை அதிகமாக்கிடும். சில பேர் பிளட் வர ஆரம்பிச்சிடும். என்னோட காமனான நம்ம இந்த அறிவு நாலேஜ், இந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திக்கணுமா? இப்போ நான் குடல் சுத்தம் பண்ணணுன்ற விழிப்புணர்வு இந்த காணொலி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மருத்துவர் ஆலோசனை முக்கியம். அனுபவம் வாய்ந்த ஒரு சித்தா இல்லை ஆயுர்வேத மருத்துவர் ஆலோசனையோட அவங்க கிளினிக் இருந்தால் அங்கே போய் செய்யுங்க. இல்லை வீடுகளில் செய்யணும்னாங்க அவங்களோட டயக்னோஸோட செய்யுங்க. செய்யும் போது ஏன்னா மருத்துவர் ஆலோசனை வரீங்க அதிகம் போக ஆரம்பிச்சிருச்சு, உடனே நீங்கள் ஃபோன் பண்ணலாம், டாக்டர் எனக்கு அதிகமாக போகுது. இல்லை போகாமே இருக்கலாம். சில பேர் கல்குடல் இருக்கும், ஒன்றுமே வேலை செய்யாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இது முறிவு இருக்குது, அப்புறம் என்ன உணவு சாப்பிடணுன்னு இருக்குது. இப்போ நிறைய பேர் பாருங்கள், எனக்கு ஒருத்தர் ஐயா வந்து நைட்டு போய் ஹோட்டலில் நல்லா தோசை புரோட்டெல்லாம் சாப்பிட்டு காலையில் போய் பேதி மருந்து எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஏன் சார் அப்படி? எடுக்கவே கூடாது. பேதி மருந்து எடுக்கிறதுக்கு முதல் நாள் எளிதில் ஜீரணமாகிற ஆகாரங்களும் முதல் நாள் இரவு கஞ்சியும் எடுத்துட்டு தான் நீங்கள் அடுத்த நாள் பேதிக்கு போகணும். பேதி எடுத்த அடுத்த ஒரு சில நாட்களுமே குடலுக்கு தீங்கு விளைவிக்காத எளிமையான குழந்தை போல ஒரு ஆகாரங்களை எடுத்து தான் நீங்கள் இயல்புக்கு வரணும்.
ஏன்னா அந்த குடல் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் ஆகி போயிருக்கும். அதனால வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வாதப்பித்த ஸ்லேத்து வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது செய்யணுன்ற விழிப்புணர்வு கொண்டு வந்துருங்க. மருத்துவர் ஆலோசனையோட செய்யறது நல்லது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வாத குற்றம் நீங்கிறதுக்கு விரேசனம் எடுத்துடுறோம், குடல் சுத்தம் பண்ணிடுறோம். பித்த குற்றத்துக்கு வமனம் எடுத்துறோம், அதாவது வாமிட் பண்ணிடுறோம். அடுத்து ஸ்லேத்தும குற்றம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, நீர்ல நீர் தோஷம் இருக்கு. இந்த நீர் தோஷத்துக்கு நிறைய பேருக்கு நான் சொல்ல வர விஷயமே நீங்க ஆச்சரியப்பட்டுருவீங்க. இந்த நீர் தோஷம் எதுல வெளிப்படும்? நல்லா புரிஞ்சுங்க. வாத குற்றம் மலத்தில் அடங்கும், விரேசனத்தில் ஒடுங்கும். பித்த குற்றம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிறுநீர் பையில போய் அடங்கும், அது வமனத்துல வந்து ஒடுங்கும். சிறுநீர் பையில ஒடுங்குன்றதுக்கு எப்படி சொல்றேன்னா, உங்க உடம்பு சூடாயிடுச்சு, பித்தம் அதிகமாயிடுச்சு, எல்லோவா யூரின் வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா அசிடிட்டிக் ஆயிடுச்சு. அதே போல ஸ்லேத்தும குற்றம் எதுல போய் அடங்கும் தெரியுங்களா? அவரவருடைய உயிர் சத்துல. ஆணா இருந்தா சுக்கிலம், பெண்ணா இருந்தா சுரோனிதம். இது எதுல ஒடுங்கும் அப்படின்னா எண்ணெய் குளிர்ல ஒடுங்கும். நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா மட்டும்தான் உங்க ஸ்லேத்தும ஒன்று அடி சரியாகும். நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சா சளி பிடிச்சிக்குங்க சார், ஒரே தும்மலாலாம் வருதுன்றாங்களே, ஏன்னா அது கிளப்பி விட்டுருது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஸ்லேத்தும நாடி சரியாகும். இப்போ ஆனால் பொதுவாகவே இப்போ எங்களுக்கு குளிர்ச்சியான உடம்பு, எங்களுக்கு சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் தொந்தரவுகளில் தான் நாங்கள் இருக்கோம், நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அப்போ எப்படி எடுத்துக்கணுமா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நீங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனா வீட்டில் ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்து தேய்ச்சி போய் குளிச்சுக்கிறாங்க. அது கிடையாது. நீங்கள் தேய்க்கக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெயாக தான் இருக்குது பெரும்பாலும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதை சூடாக தான் தேய்ப்பாங்க. சூடான கொதிக்கல, இளம் சூடு. அப்போ நீங்கள் கேட்குற மாதிரி எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஐயா தேய்ச்சாலே தும்மலாக வரும், சளி விழும்னா என்ன பண்ணணும்னா ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டா போதும். தேய்ச்சிட்டு ஒரு 15-20 நிமிஷத்தில் சுடுதண்ணியில் குளிச்சிருங்க. சுடுதண்ணியில தான் குளிக்கணும். சுடுதண்ணியில தான் குளிக்கணும். இளம் சூடுல சுடுதண்ணியில் குளிக்கணும். இல்லை ஓரளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரம், எனக்கு நல்லாவே பழக்கம் இருக்கா 1 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி இது மறுபடியும் மருத்துவர் ஆலோசனையோடு சேர்த்து. ஆனால் செய்யும் போது ஆரம்பத்தில் தும்மல் வருமா, செய்ய போக போக உங்கள் உடம்புல தோசை நீங்கும் போது அது அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அந்த சைனசைட்டிஸே கூட சரியாக சான்சஸ் இருக்கு. ஆமாம், உங்களுக்கு சைனஸ் இன்னைக்கு வருவது காரணமே நிறைய பேர் என்ன இருக்கிறாங்க, எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னா குளிர்ச்சினால வரல, உடம்புல சூடு அதிகமானதுனால தான் எல்லாமே வருது. உடம்பு உச்சந்தலை காஞ்சு போச்சு இல்லைங்களா? அடுத்துமே இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ பாருங்க, நிறைய பேருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வருவாங்க, தும்மல் வருதுங்க சார், என்னால் தலை என்ன தோட்டினாலுமே தலைவலிக்குது, பாரமா இருக்கும் தலை. ரொம்ப ஒண்ணுமே கிடையாது. நீங்க எந்த ஆயுர்வேதிக் கடைக்கு போனாலும் சரி, ராசநாதி சூரணம்னு ஒன்று விற்குமா, ராசாதி சூரணம் இல்லை ராசநாதி சூரணம், சித்த வைத்தியத்தில் உச்சி பிடினுவாங்க. அதிகபட்சம் 20 ரூபா 30 ரூபா தான். ஒரு டப்பா 1 வருஷத்துக்கு வரும். நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலும் சரி, தலை குளிச்சுட்டு வந்தாலும் கேரளால போனீங்கன்னா உச்சியில் இப்படி ஒன்று வச்சுட்டு உரிவாங்க. இது எல்லாருமே நீங்க வைக்கணும் வீட்டில். அது முக்கியமா பெண்களோ ஆண்களோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க இல்லை தலை குளிக்கிறீங்க, சில நேரம் நம்ம தலையை சரியா துவட்ட மாட்டோம். நீங்க உச்சியில வச்சுட்டு மோர்ந்துட்டீங்கன்னா இந்த தலைவலி, இந்த பிரச்சனை வரவே வராது. அதனால அவசியம் நீங்க எல்லார் வீட்லயுமே இந்த ராசநாதி சூரணம் இருக்கணும். இல்ல சித்த வைத்தியத்தில் உச்சி பொடின்றாங்க, ஆயுர்வேதிக் ஷாப்ல எங்க போனாலும் கிடைக்கும். அப்ப வாத குற்றத்துக்கு விரேசனம், பித்த குற்றத்திற்கு வமனம், ஸ்லேத்தும குற்றத்திற்கு வந்து உங்களுக்கு எண்ணெய் குளியல். இந்த ஸ்லேத்தும குற்றம் நீங்க கேட்கலாம், என்னங்க இது நீர் சம்பந்தமான எப்படி போய்ங்க ஆணுடைய சுக்கிலத்திலும் பெண்ணுடைய சுரோனியத்திலையும் சேருதுன்னா, நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் ஏன் வச்சாங்கன்னா, ஒருத்தரினுடைய ஜீவ வித்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 15 தினத்துக்கு ஒரு முறை ஆணோ பெண்ணோ சுக்கில சுரோனித பை நிரம்பும். அதுதான் உயிர் ஜனிக்குது. இப்ப அந்த பயிர் இருக்கும் பொழுது அதிகமான உடம்புல சூடாகும் பொழுது அதுல கூடிய உயிரணுக்களோ கருமுட்டைகளோ இறந்து போயிடும். இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனை, இன்னைக்கு மெடிக்கல்ல பெரிய பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு தான். நம்ம கிராமங்கள்ல மாடுக்கு நடந்துகிட்டு இருந்தது, நம்ம அதை வேடிக்கை பார்த்தோம். இன்னைக்கு ஏன் வந்ததுன்னா, நம்ம எல்லாரும் இந்த வாழ்வியல் எல்லாம் விட்டுட்டோம். எண்ணெய் தேய்ச்சி முறையை குளிச்சிங்கனாலே உங்க உடம்புல உஷ்ணம் குறையும்ன்ற வார்த்தை கூட தப்பு. ஆயுர்வேத சித்தா டோட்டலா வேற. இது வாத பித்தத்தை ஸ்லேத்துமத்தை நாடியை பார்த்து பண்றது. நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது சமன் ஆகுது, உங்க உயிர் சத்துல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் வந்து இறந்து போகாது. ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது இப்போல்லாம் நம்ம தீபாவளிக்கு கொஞ்சமாக அது சாங்கியத்துக்காக வைக்கிறோம். இப்போ இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் நம்ம அது குளிக்கும் போது தலைக்கு எண்ணெய் தேய்த்து தான் குளிக்கணுமா, இல்லை மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, இந்த மாதிரி பண்ணுறது சரியா இருக்குமா சார்? வாரம் ஒரு தடவையாதுன்றது அவசியம் கொண்டு வரணும். அது எப்படி அப்படின்னா, உடல் முழுவதும் தேய்த்து ஊற விட்டு தான் குளிக்கணும். அந்த வாரத்துக்கான தோஷம் நீங்கிடும். அதனால வந்து மாதத்துக்கு ஒரு முறைன்றது ரொம்ப குறைவு. நீங்க வேணா இந்த காணொலி பார்க்குற எல்லாரும் நீங்க வாரம் ஒரு முறை செஞ்சு மட்டும் பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு மாற்றம் வருதுன்னு மட்டும் பாருங்க. அவ்வளவு மாற்றம் வரும். ஓகே, இது எந்த எண்ணெயை பயன்படுத்தலாம், எவ்வளவு அளவுல பயன்படுத்தலாம்? நல்லெண்ணெய் தான்.
அந்த நல்லெண்ணெயும் காய்ச்சி தான் பயன்படுத்தணும். பச்சை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அந்த எண்ணெய் தேய்க்கும் போது அந்த எண்ணெயில் உஷ்ணம் சூடு இருக்கணும். வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி சுரணம் சேர்த்துக்கலாம். இதுவே போதும். நீங்களே வீடுகளில் தாராளமாக செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய் தான் தினசரி நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். எண்ணெய் மூலிகைனாலே நல்லெண்ணெய் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த நல்லெண்ணெயில் தான் உங்களுக்கு அதில் மருத்துவ குணம் இருக்குது. ஓகே, இது எவ்வளோ நேரம் உடம்பு முழுக்க இருக்கணும் சார்? அதான் இப்போ உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருது, எனக்கு தலைவலி வருது, பழக்கம் இல்லைன்றவங்க ஒரு 20 நிமிஷம் செய்யுங்க. ஏற்கனவே நான் ஆரம்பித்து நல்லா பழகிட்டேன்னா ஒரு 1/2 மணி நேரம், நல்லா உங்களுக்கு உடம்பு தாங்குதுன்னா 1 மணி நேரம் நல்லா தேய்ச்சி குளிங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது வெளியே வெயில் அடித்தா சிறப்பு. ரொம்ப மழை பெய்யுது, வெளியே ரொம்ப பனி பெய்யுதுன்னா அப்போ செய்ய வேணும். கிளைமேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா முடிச்சு நீங்கள் தலையை காய வைக்கணும். உடம்பு ஏற்கனவே குளிர்ச்சியாக தான் தலைவலி வந்துடும். ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வாத பித்தம் கபம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க. குறிப்பிட்ட எண்ணெய் குளியனுடைய முக்கியத்துவம், அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றியும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. மாறுப்பெருஞ்சோதி. வணக்கம்.